கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறாங்களோ அங்கே நான் வருவேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அவர் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா நான் சாட்சியை சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் எப்படி சுற்றிட்டு கிடந்திருந்தேன். ஆனாலும் என்ன மாற்றின கடவுள், என்னுடைய வாழ்க்கையை மாற்றின கடவுள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கிறேன். உங்களுடைய மதத்தையோ இனத்தையோ உங்கள் எதையோ நான் மாற்ற சொல்லலை. நம்ம செய்கிற தப்புலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா. இது ஆண்டவரே அப்பா, இந்த சிறு பிள்ளைகளை என் தேவனாகிய ஆண்டவர் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, எந்த கெட்ட பழக்கமும் கற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆண்டவரே அப்பா, அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உதவிகரமாய் இருக்கட்டும். தாய் தகப்பன் சொல்லுகிற பேச்சை கேட்டு ஆண்டவரே அதன்படி வாழுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டவரே அப்பா படித்து நல்ல ஆண்டவரே அப்பா ஒரு வேலைக்கு போக கிருபை செய்யுங்க. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா சாட்சியாய் வாழ ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைங்க எப்படி இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னு கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்தங்களை எடுத்து நடத்தக்கூடிய ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. நீர் தொடுவீராக தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. எத்தனையோ பாரங்களிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவரே கடன் பிரச்சனையில வியாதியில வேதனையில வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் தேவனாகிய ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு தாய்மார்களையும் தொடுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தகப்பன்மார்களையும் தொடுங்க. ஒவ்வொரு அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இது ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பாரத்தில் இருந்தோம் ஆண்டவரே, எல்லா கட்டில் இருந்த விடுதலை ஆக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தினீங்க ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தை என் தேவனாகி ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ரொம்ப அழகாய் மாற்றினது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க, ஜெயத்தை தாங்க, ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த ஆண்டவரே அப்பா உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தினால வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கம்மா, சர்ச்சு நடக்குது.